ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நாங்கள் வினோத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜியோட ரெண்டாவது பார்ட் பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்ல, சரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ட்ரிக்கியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ட்ரிக்கியாக தான் இருக்கும். பட் இது என்னென்னா முழுக்க டென்ஷன் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்க போகுது. எந்த மாதிரினா ஸ்ப்ரெட்டு தான், ஓகேங்களா. ஸோ ஸ்ப்ரெட்டை எந்த மாதிரி டென்ஷன் ஃப்ரீயாக மார்க்கெட்டை பார்க்கணும், ஸ்பைக்ஸில் வந்து கரெக்டாக ஸ்பைக்காக மார்க்கெட் அப் ஆகும்போது டவுன் ஆகும்போது க்ளோஸ் பண்ணணும், இல்லை கட்டாயமாக இந்த டைமில் ஓப்பன் பண்ணி இந்த டைமில் க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் பார்த்து இருக்கணும். ஒரு கண்டிஷன், சில அர்ஜென்ட்டான கண்டிஷன், இது மிஸ் பண்ணவே கூடாதுங்கிற கண்டிஷன் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜின்னா இதுதான், ஓகேங்களா. இதில் டெஃபினட்டாக ஒரி இல்லாமல் இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அதுக்கான சின்ன மெஷர்மெண்ட்ஸை நாம் வந்து பார்த்துக்கணும். ப்ளஸ்ஸு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய சிவியாரிட்டி உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து போன வருஷம் லாஸ்ட் இயர்னுடைய பட்ஜெட்டுடைய மீட்டிங், ஓகேங்களா. ஸோ பட்ஜெட்டுடைய டேட்டா, பட்ஜெட் அன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி போச்சுங்கிற டேட்டா ரொம்ப வந்து சில பேரை சொல்லுவாங்க. ஸோ போன வருஷம் இப்படி இருந்துச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து அது வந்து வேஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் எவ்ரி செகண்ட் வந்து உங்களை விட, நீங்கள் நினைக்கிறத விட வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்வான்ஸ் நாமளும் ஆகணும். அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் சர்வே ஆக முடியாது கம்மிங் டேஸில், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க போன வருஷம் சரி, அதுக்கு முந்தின வருஷம் சரி, மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகும், ஸோ பெருசாக அப் ஆகும், பெருசாக டவுன் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பட்ஜெட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா வந்து கீழேருந்து மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ கட்டாயமாக வந்து ப்ரீ பட்ஜெட் ராலி ஆகிடுச்சு, இங்கேருந்து ஃபால் ஆகும்னு நினச்சாங்க. ஆனால் பட் ஃபால் ஆகலை. அன்றைக்கி மார்க்கெட் இறங்கிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் கேப் டவுன் ஆச்சு. ஓகே, கேப் டவுன் ஆகிடுச்சு, முடிஞ்சு மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், ஒரு சாதாரண ரீட்டைலருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பண்ணுறது தான் எஃப்எஸ்டிஎஸோடைய வேலை, ஓகேங்களா. அப்போ தான் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை, ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. பட் இந்த மாதிரி வந்து ட்ராப்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து மெயினாக முழுக்க ஆப்ஷனில் ரொம்ப சிம்பிளிஃபையாக பண்ணுறது நம்ம சேனலுடைய மெயின் கான்செப்டாக இருக்குது, சரிங்களா. இப்போ ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ பட்ஜெட் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி, ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி பட்ஜெட் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பெருசாக கேப் அப் ஆகும், பெருசாக கேப்டன் ஆகும். ஏன்னா 5 வருஷத்தில் 1 வருஷம் தான் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டை வந்து ஹெவி அப்பாக இருக்குது. சொல்லப்போனால் 10 வருஷத்தில், சரிங்களா. மற்ற எல்லா நாளுமே நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. 1% 2% பார்த்திங்கன்னா வந்து கேப் டவுன் அல்லது கேப் அப்பில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அதாவது அப்சைடில் பேஸ்டான ஓப்பன் வர்சஸ் க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக அது வீடியோ கீழே வந்து போஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டெஃபினட்டாக நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, அல்லது அட்வான்ஸ்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து அந்த பட்ஜெட் டே என்றைக்கு மூமெண்ட் கொடுக்குதோ இல்லையோ, அதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து மூமெண்டம் கொடுக்கும். ப்ளஸ் அந்த மூமெண்டம் பெருசாக இல்லைனாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. பெருசாக இருந்தாலும் ப்ராஃபிட் கொடுக்கணும், பெருசாக இல்லைனாலும் ப்ராஃபிட் கொடுக்கணும், ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபேம் பண்ணணும். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி க்ளோசிங்கை பேஸ் பண்ணி ஒரு டவுன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1%, ஓகேங்களா. அடுத்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா 1% டவுன் ஆகிருக்குது. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அங்கேருந்து ஓகேங்களா, அந்த லோலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளினுடைய கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா February 14 அப்சைடு பார்த்தீங்கன்னா வந்து 1.5%. அந்த டவுன்லேருந்து நீங்கள் வந்து அடுத்த 2-3 நாளுக்கான அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2.47%. அதிகபட்சமாக 500 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருக்குது. நீங்கள் வந்து பட்ஜெட்டோடைய ஓப்பன்லேருந்து அந்த ஹைக்கு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1%. அதுக்கு அடுத்த நாளுக்கு செகண்ட் டேயில் வச்சு இந்த ஓப்பனிங்கை பட்ஜெட்டோடைய ஓப்பனிங்கை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.26%, ஓகேங்களா. ஸோ ஒரு வார கேப்பில் அதிகபட்சமாக 1% இறங்குது, 1% ஏறி இருக்குது, ஓகேங்களா. இதுதான் இருக்குது, இதுதான் நடந்திருக்கு, ரியாலிட்டி இதுதான். ஸோ ஒரு 2000 அப்படி கண்டினியூஸாக சர்ன்னு ஏறிடும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் சர்ன்னு இறங்கிடும் அப்படின்னா இது வந்து இன்னும் பின்னாடி போனாலும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க 2024 அது நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். ரொம்ப போனாலும்
வேஸ்ட்டு. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோவில் போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து எதுக்கும் காட்டிடுவோம், டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ஒருத்தருக்காவது, நம்ம வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏப்ரல் வந்துருச்சு, February 21, February 13, February 5, February ஓகே. உங்களுக்கு தெரியும் February 1 தான் எப்பவுமே வந்து நமக்கு வந்து பட்ஜெட்டு. ஓகே, இங்கே பாருங்க, February 1 ஓப்பன் ஆகிட்டு February 1 இன்றைக்கி இந்த கைனுடைய கையிலிருந்து லோ. இது வந்து எப்போது 2024 February 1 பார்த்தீங்களா, இங்கே டேட் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்களேன், ஓப்பன் வாசஸ் லோ எவ்வளோ, அதிகபட்ச லோ வந்து 146 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. ஹை ஓப்பன் வாசஸ் க்ளோஸ் பாருங்கள், வெறும் 111 பாயிண்ட் க்ளோஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்பைக்ஸ் பாருங்கள், ஸ்பைக்ஸ் இங்கேயே வந்துருக்கா, 3வது கேட்டகரியில் ஸ்பைக் டவுனாக இருக்குதா, ஆனாலும் பாருங்கள் ஒன்றும் நடக்கலையா. அப்படியே வெறும் 111 பாயிண்ட்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. அடுத்தவங்க கேப் அப் ஆயிருக்குங்களா, அடுத்தவங்க கேப் அப் கூட இருக்குது விடுங்க. அது கேப் அப், பெரிய கேப் அப் இல்லை, 120 பாயிண்ட் தான். ஃபஸ்ட் கேட்டில் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 270%, 227 பாயிண்ட்டு 1% வச்சுக்கோங்க. அந்த அடுத்த நாள் ஹை பாருங்கள். ஸோ இந்த பட்ஜெட்டோடைய ஓப்பன்லேருந்து அடுத்த நாள் ஹை பார்த்திங்கன்னா வந்து 1.5% தான், பெருசாக மூவ் ஆகலை. தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், அங்கே ஏறிட்டு மறுபடியும் நியூட்ரலாக தான் வந்திருக்கு. நான் உங்களுக்கு வச்சு வேணால் காட்டுறேன். பட்ஜெட் அன்றைக்கி ஓப்பனிங்கிலிருந்து அடுத்த நாள் ஹை பார்த்திங்கன்னா வந்து 1.5%. மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டு அங்கேருந்து மறுபடியும் இங்கே 1.5% வரைக்கும் ஏறிட்டு ஃபர்தராக மறுபடியும் கீழே பார்த்திங்கன்னா வந்து நியூட்ரலுக்கு வந்துருச்சு. தெரியுதுங்களா, அடுத்த 2-3 நாளில். இதுதான் மார்க்கெட்டோட நிசப்தம். ஸோ ரொம்ப நீங்கள் போனாலும் வேஸ்ட் தான். அதனால் இதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வந்து மார்க்கெட்டை வந்து இப்படி ஆகும் அப்படி ஆகும், 2000 மைண்டு 3000 மைண்டு வந்து உங்களுக்கு ரேலி கொடுக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நினச்சிட்ருக்காதீங்க. டெஃபினட்டாக அந்த மாதிரிலாம் கிடைக்காது. எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே வந்து இயர் வந்து இருக்கத்தான் செய்யும். பட் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெஃபினட்டாக நடக்காது. அதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை, ஓகேங்களா. ஸோ அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடலாம், நம்ம கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பட்ஜெட் டே முடியும் போது லாஸில் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. இதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்படி லாஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. பட் நாம் அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா, எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு, ஓகேங்களா. இப்போ நான் சிம்பிள் லாஜிக் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ரெட்டு போட போகிறோம், ஓகேங்களா. அந்த ஸ்ப்ரெட்டு எந்த மாதிரி போட போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது, இந்த டைம் என்னவாக இருக்குது அப்படின்னு 2026 February 1 அன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குன்னா, மார்க்கெட் பீரியடெலாம் வந்து மார்க்கெட் ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுது, ஓகேங்களா. எல்லோரும் அதை சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே சொன்ன மாதிரி தான், எப்பவுமே வந்து ஒரு ரிட்டெய்லர் என்ன நினைக்கிறான்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சு அவனுடைய பொசிஷனை டம்ப் பண்ணுறது தான் இங்கே எஃப்எஸ்டிஸோட வேலையாக இருக்குது, சரிங்களா. கடந்த 2 வருஷத்துலையும் சரி, எப்போ இருந்தாலும் சரி. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்ட்ராட்டஜி, ஒரு கம்மியான மூவ், கட்டாயமாக 1%ங்கிறது சாதாரணம், ஒன்றுமே இல்லை. ஸோ டெஃபினட்டாக 1% மூவ் ஆகிடும். பட் அதுக்கு மேலே மூவ் ஆனாலும் நம்ம ப்ராஃபிட் இருக்கணும். அந்த அரௌண்ட் 1% மூவ் ஆனாலுமே நம்ம ப்ராஃபிட் இருக்கணும், ஓகேங்களா. லாஸ்ட்டு வந்து அந்த பட்ஜெட் வீக்கில் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பட்ஜெட் டேவை பற்றி பேசலை, பட்ஜெட் வீக்கை பற்றி பேசுகிறேன் நான், சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, மோஸ்ட்லி அந்த பட்ஜெட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து விக்ஸ் வந்து ஃபுல்லாக விக்ஸு ட்ராப் ஆகும், ஐவி கிராஷ் ஆகும். ஸோ ப்ரீமியம் அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். இங்கே பாருங்களேன், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, 186 ரூபா இருக்குது. பட்ஜெட் டே அன்றைக்கி மதியானம் ஒரு 2 o'clock நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 80 பாயிண்ட் கூட இருக்காது, அரௌண்ட் 100 ரூபா தான் இருக்கும். ஏன்னா 1 or 2 3 days ஓகே 120 ரூபா சம்திங் தான் இருக்கும், 120 100 ரூபா சம்திங் தான் இருக்கும், ஃபுல்லாக கரைஞ்சிரும், ஓகேங்களா. ஸோ இதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பேக் பண்ணுறேன். ஸோ அதனால் 25,450 கால் ஆப்ஷன் வந்து ஒரு பையிங்கை வச்சுட்டு 250, ஓகேங்களா, 250 என்ன பண்ணுறேன், ஒரு செல் வைக்கிறேன். ஸோ எல்லாத்தினோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பட்ஜெட் அன்றைக்கி மார்க்கெட் ஏறுங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கி மோஸ்ட்லி இறக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் வந்து டவுன் சைடு ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் வந்து அந்த சேம் 3rd February நான் போடுறேன்.
ஸோ இப்படி நான் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எப்பவுமே இந்த மணிக்குள்ள வந்து போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. பட் இந்த மாதிரி டேஸில் வந்து தாராளமாக போகலாம், அது பிரச்சனை இல்லை. இப்படி போடும்போது எனக்கு வந்து 5000 மேக்ஸிமம் லாஸு, 7900 வந்து என்னோடய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ லாஸை விட ப்ராஃபிட் அதிகம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ 0.2% தான் பிரேக் ஈவனு. இப்போ நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, இப்போ 1% மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னா கூட எனக்கு 2500 ப்ராஃபிட் கிடச்சிடும். ப்ளஸ் ஐவி கிராஷ் ஆகும்போது என்ன ஆகும்னா அங்கே ஒரு 3500 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிடும் சடனாக. உங்களை அன்னைக்கே வந்து ப்ராஃபிட் கிடச்சது ஸ்ட்ராட்டஜியில். பட் இது வந்து இன்ட்ராடேக்கு இது வந்து நான் அன்றைக்கி ஒரு நாள் ஹோல்டு பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? அந்த 3rd எக்ஸ்பைரி 3ஆம் தேதி எக்ஸ்பைரி வரைக்குமே வந்து நான் ஹோல்டு பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி மட்டும்தான் இருக்குது ஒழிஞ்சு பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேங்களா? திரும்பவும் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நான். இப்படிங்கும்போது எனக்கு வந்து மார்க்கெட் வந்து இறங்கினா ப்ராஃபிட், ஆனால் ஏறினா லாஸ். ஓகேங்களா? ஸோ இப்படிங்கும்போது எனக்கு லாஸே வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ் இல்லாமல் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் வந்து மார்க்கெட் பார்க்கணும், மார்க்கெட் டக்குன்னு ஏறும்போது க்ளோஸ் பண்ணணும், டக்குன்னு இறங்கும்போது ஓப்பன் பண்ணணும், ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி வந்து சடனாக வந்து என்னால் வந்து ரியாக்ட் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து அதை பற்றி கவலையே படாமல் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங்கில். கரெக்டுங்களா? ஸோ ஃபார் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். எப்படின்னா, இப்போது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஃபில்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷனை February 10th எக்ஸ்பைரிக்கிற ஆப்ஷனு நான் போய்க்கிறேன். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் கால் சைடு போட்ட மாதிரி இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், புட் சைடில் போடுறேன். ஸோ 25,500 புட் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு 25,700 புட் ஆப்ஷன் செல் பண்ணுறேன். ஸோ இப்படிங்கும்போது இதுவும் பாருங்கள், மேக்ஸிமம் லாஸ் வந்து 5,700, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 7,200. ஸோ ஃபார் மார்க்கெட் இன்கேஸ் ஏறிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இன்கேஸ் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா இந்த ஸ்ப்ரெட் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இது எப்படி அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி மெயினாக வச்சுக்குவோம். சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து ஏறிச்சுன்னா எனக்கு 7,000 ப்ராஃபிட்டு, மார்க்கெட் இறங்குச்சுன்னா 5,700 வந்து எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியில் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இஷ்யூ வந்து எனக்கு வந்து காட்டுது. ஓகே, அப்போ இது இந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு லாஸ் எவ்வளோ, 5,000. மார்க்கெட் வந்து ஏறிச்சுன்னா 5,000. ஸோ மார்க்கெட் ஏறிச்சுன்னா எனக்கு வந்து 5,000 லாஸ். ஸோ இங்கே வந்து -5,000 லாஸ் மார்க்கெட் ஏறிச்சுன்னா. ஓகே, இதே மார்க்கெட் இறங்குச்சுன்னா எனக்கு 7,900 எனக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அப்போ இங்கே இறங்குச்சுன்னா எங்கள் லாஸு, பட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்கன்னா வந்து 7,900 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? கழிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இது எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் 2,200 எனக்கு வந்து ப்ராஃபிட்டு. இந்த 2 ஸ்ப்ரெட்டையும் வந்து ஒரே டைமில் போடும்போது எனக்கு மார்க்கெட் வந்து இறங்குச்சுன்னா 2,200 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா இதில் பாருங்கள் 2,200 எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? மார்க்கெட் ஏறுனா இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுக்கும், மார்க்கெட் இறங்குச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போது இன்கேஸ் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இறங்குச்சுன்னா இது 7,900 ப்ராஃபிட் கொடுக்கும். இதில் 5,000 லாஸ், 5,700 லாஸ் கொடுக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2,200 அவனுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன்னா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதனால தான். ஸோ இறங்கினாலும் சரி, இந்த 2 ஸ்ப்ரெட்டையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு 2,200 ப்ராஃபிட் இருக்கும். மார்க்கெட் ஏறிச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து மினிமம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு 2,200 வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்ப்ரெட்டையை வந்து சேம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு டெஃபினட்டாக 2,200 வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வரேன். இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, டெஃபினட்டாக இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு என்ன பெனிஃபிட்னா, மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிலோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டுடைய பிரேக் ஈவனும் அல்லது மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் நினச்ச மாதிரி வந்து காலை போட்டு பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. முக்கால்வாசி பிகினர் பார்த்திங்கன்னா வந்து இதான் பண்ணுவாங்க. என்னென்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து 1.3% போனால் கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் 1.3% போயிட்டு அங்கேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு 1,200 லாஸ் ஆகும். இங்கே பாருங்களேன்,
இதே மாதிரி வந்து உங்களுக்கு 1.5% பக்கம் 1.5% பக்கம் வந்து போயிட்டு அங்கேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் கூட உங்களுக்கு 1% தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1400 வந்து உங்களுக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா, அட்லீஸ்ட் 1%ல் இந்த மாதிரி வந்து மேலே எங்கேயே ஏறி வந்து மார்க்கெட் முடிஞ்சிருச்சு தேர்ட் எக்ஸ்பைரிக்குள்ளேனா கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா டெஃபினட்டாக நீங்கள் லாஸ் தான் பிரேக் பண்ணுவீங்க. இன்கேஸ் சென்டரில் வந்துருச்சுனாலும் ஹியூஜ் லாஸ் இருக்கும், 23,000 லாஸ் இருக்கும். சரிங்களா, ரொம்ப 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 அதிகம். இது வெறும் பைக் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இதுதான். ஏன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும். ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறாரு, ஸோ கட்டாயமாக மார்க்கெட் ஏறுன்னு சொல்கிறாரு, கட்டாயமாக மார்க்கெட் இல்லைனா இறங்கிடுன்னு சொல்கிறாரு, பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாரு, இப்படிங்கிறாரு சொல்கிறீங்கன்னா அவருடைய வீடியோவே லாஸ்ட் இயர் எடுத்து பாருங்கள். இதே டேக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார், போன வருஷம் இதே மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து காலப்பட்டு வை பண்ணால் நம்ம வந்து கோடீஸ்வரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா சத்தியமாக அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்படி பண்ணவே பண்ணிடாதீங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி லாஜிக்காக போங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 1% வந்து மார்க்கெட் ஏறி 2 to 3 டேஸில் நீங்கள் க்ளோஸ் ஆனால் கூட உங்களுக்கு அழகாக பார்த்திங்கன்னா வந்து பிரேக் இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கே வந்துடும். இன்கேஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த தேர்டு மார்க்கெட் கேஸ் இறங்கிடுச்சு, அட்லீஸ்ட் 1% இறங்கி க்ளோஸ் ஆச்சுன்னா கூட இங்கே பாருங்கள், அடுத்த 2-3 நாளில் உங்களுக்கு 3ஆம் தேதி ஓகேங்களா, இப்போ தேர்ட் அன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகும்போது அட்லீஸ்ட் 1% இறங்கி இருந்தால் கூட நமக்கு ஃபுல் ப்ராஃபிட் ஈஸியாக கிடச்சிரும், டெஃபினட்டாக கிடச்சிரும். சரிங்களா, ஸ்ப்ரெட்டில் இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட்டே இதுதான். ரொம்ப ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். பட் இந்த ஸ்ப்ரெட்ஸு எங்கே நம்ம வைக்கிறோம், எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணுறோங்கிறது தான் மெயின் மேட்ரு. ஸ்ப்ரெட்டு தான் எல்லாமே. மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியும் எடுத்து பாருங்களேன், அதில் ஸ்ப்ரெட்ஸு தான் வந்து காம்பினேஷன் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கனாலே போதும், மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழிகளுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுக்கு நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள், இது வந்து டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பொறுத்து ஜவாட்டலுக்கு விரும்பலை. இதில் ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இல்லை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் நோட் போடுங்க, உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.